மாடி தோட்டம் க்ளீன் பண்ணி 2 வாரம் ஆகுதுங்க. பாருங்களேன் களைச்செடி எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்ட்டு. பாட்டு ஃபுல்லா இந்த முடக்கத்தான் கீரை தாங்க வளர்ந்துகிட்டு இருக்கு. இத விட்டா இப்போ படர்ந்து போய் கூடார மாதிரி ஆயி, பழையது மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் புடுங்கி எடுக்கணுங்க. ஒரு செடி விட்டு வைக்கல. எல்லா செடியிலும் முடக்கத்தான் கீரை தான். காடு மாதிரி பிடிச்சிரும் நம்ம விட்டுட்டோன்னா. சின்னதிலே புடுங்கி எடுத்தா பரவாயில்ல. கொஞ்சம் படர்ந்துட்டு புடுங்குறதுன்னா ரொம்ப கஷ்டம். இனி இத புடுங்குற வேலை தான் அடுத்து. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். போய் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. எதனாலேன்னு தெரியல. உங்களுக்கு தெரியலையா இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்ட்டு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒரு பாட்டு கூட விட்டு வைக்கலை. எல்லா பாட்டுலேயும் முடக்கத்தான் தான் வளர்ந்துருக்கு. அதை காமிக்கிறதுக்கு வேண்டி தான். அதே மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எந்த ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட கேட்கவே இல்லைங்களே இந்த கோவக்காய் செடி என்ன ஆச்சுதுன்ட்டு. நான் ஒரு டைம் எல்லாம் அந்த கோவக்காய் செடியை பற்றி எவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன். இந்த கோவக்காய் செடி இடையில மாட்டிருச்சுங்க. நீங்கள் கேட்கலனாலும் பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன். இந்த கோவக்காய் செடி இந்த சுண்டக்காய் செடிக்கு இடையில பறந்து போட்டுன்னு வச்சேன். ஆனால் கோவக்காய் வளரவே இல்லைங்க, டல்லாகிருச்சு. அதுவும் என்னால் தூக்கிட்டு வெளியில் வர முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நிறைய செடிங்க சேர்ந்துருந்ததுனால. அதுக்குள்ளே மல்லி செடி கட்டிங் வச்சுருக்கு. இதெல்லாம் வச்சது எனக்கே ஞாபகம் இல்லை. ரோஸ் கட்டிங் வச்சுருக்கேன். அதே மாதிரி செம்பருத்தி கட்டிங்கும் வச்சுருக்கேங்க. ஒரு பாட்டுக்குள்ளே எவ்வளோ வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க. மல்லிப்பூ செடியில் மொட்டும் விட்டுருச்சு. எல்லாம் வந்துருச்சு. மல்லிப்பூவும் திழுத்து வந்துருச்சு, செம்பருத்தியும் திழுத்து வந்திருக்குது, ரோஸும் திழுத்து வந்திருக்குது. இதெல்லாம் இப்போ தான் நான் தூக்கி வெளியில் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்கக்கூடிய டைம் தான் தெரியுது. கோவக்காய் லைட்டாக திழுத்து வருதுங்க. அதுக்குள்ளே இருக்க களைச்செடியெல்லாம் பிடுங்கிட்டு இனி தான் நான் உரம் கொடுத்து ரெடி பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் காய் விடுறதை திரும்ப வீடியோவில் நான் காமிக்கிறேன். இதுவும் ஒரு அழகு செடி தாங்க. ஹேங்கிங் பிளான்ட்டில் பாட்டில் போட்டு விட்டால் அழகாக தொங்கிட்டு அழகாக இருக்கும். நல்லா நீளமாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கும். அது ஒரு பாட்டுக்குள்ளே விழுந்தால் ஃபுல்லாக அதுவே வளர்ந்துடும். அதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டேன். இனி கிளறி விட்டுக்கிட்டு கொஞ்சம் உரம் கொடுக்கணுங்க. அதுதான் பண்ண போகிறேன். உள்ளுக்குள்ளே ஒரு கோவக்காய் கட்டிங்லேருந்து திரும்பவும் அது திழுத்து வந்திருக்கு. இதையும் நான் கவனிக்கவே இல்லை. ஒரு பாட்டுக்குள்ளே எவ்வளோ தான் இருக்குன்னு தெரியல. இனி ஒவ்வொரு செடியாக பிடுங்கி மாற்றணுங்க. இப்போ உரம் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக தான் பிடுங்கி மாற்றணும். இப்போ நான் என்ன உரம் கொடுக்க போகிறேன்னு உங்கள்கிட்ட அதையும் நான் சொல்ல போகிறேன். இது வந்து தயிர், பால், பழம், அரிசி கழுவுற தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சதாங்க. கொஞ்சம் ஸ்மெல் எடுக்கும். ஸ்மெல் எடுத்தாலும் நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. செடியை ஊற்றுனா ரொம்ப நல்லது. இப்போ நான் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி தான் ஊற்ற போகிறேங்க. கொஞ்சம் தான் எடுப்பேன். ஏன்னா இதில் எஃபெக்ட் நிறைய இருக்கும். அதனால் ஒரு பக்கெட் தண்ணியில் கொஞ்சோண்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுவேன். இவ்வளோ தான் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுறது. எல்லா செடிங்களுக்கும் இந்த கோவக்காய் செடிக்கு தான் மெயினாக கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் காய் விடுறதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு டைமெல்லாம் அந்த கோவக்காய் செடியை காமிச்சு உங்களை போர் அடிக்க வச்சுருப்பேன். அவ்வளோக்கு பிடிச்ச கோவக்காவை நான் பார்க்காம விட்டுட்டேன். இதுக்கப்புறம் அது என்ன காய் விடுது, எவ்வளோ காய் விடுதுங்கிறத நான் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.